கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது சங்கீதம் 103ஆம் சங்கீதத்திலே அந்த 2வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் செய்த உபகாரங்கள், அவர் செய்த நன்மைகளை நீ மறவாதே என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம். தேவன் செய்த நன்மைகளுக்காக நாம் அவருக்கு நன்றி சொல்லணும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். நன்மை செய்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தணும், நன்றி உள்ளவர்களாய் காணப்படணும். ஏன்னா அவர் நம்மை மறக்காதவராக இருக்கிறார். அவர் மாறாத ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். உண்மையாகவே நாட்களே ஒரு மறக்காத தேவன், மாறாத ஒரு நல்ல தேவன் நம்ம வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் செய்த அநேக நன்மைகளை நினைத்து நாம் அவருக்கு நன்றி சொல்லணும். நாம் நன்றி உள்ளவங்களாக இருக்கணும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தான் அந்த வசனத்தில், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல சகல நன்மைகள், நன்மைன்னு சொல்ல சகல நன்மை, அநேக நன்மைகள், அவர் செய்த நன்மைகள் அநேகம். அவர் செய்த நன்மை நம்ம நினைத்து கூட எண்ணக்கூட முடியாது. அந்த அளவுக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் அநேக நன்மைகளை அவர் செய்திருக்கிறார். ஆகவே நன்மை செய்த தேவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்க. வேதம் சொல்லுகிறது, அவர் எனக்கு நன்மை செய்தபடினாலே நான் அவரை பாடுவேன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். குறைந்ததில் கூட வாசிக்கிறோம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காய் அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி பார்க்கிறோம். உண்மையாகவே இந்த நாட்களில் அவர் செய்த சகல நன்மைகளுக்காக, சொல்லி முடியாத ஈவுகளுக்காக, சொல்லி முடியாத நன்மைகளுக்காக, எண்ண முடியாத நன்மைகளுக்காக, நம்முடைய வாழ்க்கையில் செய்த அநேக நன்மைகளுக்காக நாம் அவரை ஸ்தோத்தரிப்போம், அவருக்கு நன்றி உள்ளவங்களாக இருப்போம். தேவன் தொடர்ந்து இன்னும் பெரிதான காரியங்களை அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ செய்த அநேக நன்மைகளுக்காக, சகல நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சொல்லி முடியாத ஈவுகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்குற அருமையான இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆனால் இன்னும் செய்ய போகிற நன்மைகளுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். ஆண்டவரே, இவைகளிலேயும் பெரிதானவர்களை காண்பாய் என்று சொல்லி பார்க்கிறோமே. இன்னும் பெரிதான காரியங்களை அருமையான அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் மகிமையான காரியங்களை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.